நம்ம இப்போ திருப்பதி பக்கத்தில் இருக்க சீனிவாச மங்காபுரம் என்ற ஒரு கோவிலில் இருக்கோம். சரிங்களா, இது வந்து திருப்பதிலேருந்து சித்தூர் போகிற டைரெக்ஷனில் ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது கோவில். இது கோவில் இன்டீரியர்னால் நல்ல வேறு லெவலில் இருக்குது. இந்த கோவில் வந்து பல 100 வருஷத்துக்கு முன்னாடி உருவாகின கோவில்னு சொல்லிட்டு இருக்காங்க. போயிட்டு வரலாம் திருப்பி. இது இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ். சரி வா. நல்லா சூப்பராக இருக்குது. அதில் அந்த பிரசாதம் செய்கிறதுக்குலாம் எவ்வளோ பெரிய குண்டாங்கலாம் வச்சுருக்கோம் பாரு. இது தர்ம தரிசனம். நிறைய செடிங்களாம் இருக்குது. கருவேப்பிலை செடி கூட வச்சுருக்காங்க. இதுதான் இந்த கோவிலோட மெயின் கோபுரம். இது வந்து வில்வ மரம். வில்வ மரம், மருதாணி, செம்பருத்தி, கருவேப்பிலை, ரோஸ், அது மாதிரி விதவிதமான செடிங்கள்லாம் வச்சுருக்காங்க. இந்த கோவில் மண்டபத்தில் ஒரு விநாயகர் சிலையும் முருகர் சிலையும் இருக்குது. பூ கட்டுற சர்வேஷா மாலை கட்டுறாங்க பாருடா. இங்கே தான் தண்ணி வரும். சாமிக்கு அபிஷேகம் பண்ணுற தண்ணி தான். தலையில் தெளிச்சிக்கிறேன். இங்கே பாரு, இதே மாதிரி அங்கேயும் இருக்கு. நாராயணவனத்துல இருக்கு. சாமிகள் இதில் தான் மஞ்சள்லாம் அரைப்பாங்க. நல்ல பெருசாக இருக்கு. இங்கே துர்க்கை அம்மன் கோவில். எடுக்கிறியா? இந்த வரேன். சரிங்க விவஸ், மீதி நம்ம அப்புறம் வேறு வீடியோவில் பார்க்கலாம். சீனிவாச மங்காபுரம் கோவில் மறந்துடாதீங்க. திருப்பதியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் சித்தூர் போகிற டைரெக்ஷனில். சப்போஸ் நீங்கள் திருப்பதிலாம் வந்தீங்கன்னா இந்த கோவில் வந்து பார்த்துட்டு போங்க.